26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். குரு சுக்கிரன் இந்த கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகும் பொழுது ஒரு ஜாதகரோட வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? கணவன் மனைவியாக ஒரு பந்தமே ஒரு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பெண்கள் மேலே, அதாவது கல்யாண யோகமே அவங்களுக்கு வரும். நம்ம கல்யாணம் பண்ணலாம், பெண்கள் மீது ஒரு மதிப்பு வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஆனால் இந்த சூரிய சந்திரர்களுடைய பரிவர்த்தனை மட்டும் எப்படின்னா, ஒரு வருஷத்தில் குறிப்பிட்ட 2.25 நட்சத்திரத்தில் மட்டும்தான் இது நடக்கும். ஆடி மாதம் மகம் பூரம் உத்தரத்தில் முதல் பாகத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான். சுக்கிரன் புதன் இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனை ஆகும் பொழுது ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? ஒருவேளை சுக்கிரன் மிதுனத்தில் இருந்துட்டு ரிஷபத்தில் புதன் இருந்ததுன்னா அந்த பரிவர்த்தனை ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. ஆனால் இதில் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது கன்னி வீட்டில் சுக்கிரனும் துலாம் வீட்டில் புதனும் இருக்கும் பொழுது குருவும் சனியும் பகை கிரகங்கள்னு பாரம்பரிய ஜோதிட நூல்கள் சொல்லுதுனாலும் பிருகநந்தி நாடிப்படி குருவிற்கு எல்லா கிரகங்களும் நட்பு கிரகங்கள். அப்படிங்கும் பொழுது இந்த குரு சனி பரிவர்த்தனை அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தை அற்புதமாக கொடுக்கும். நினைத்ததெல்லாம் அந்த ஜாதகருக்கு 27 வயசுக்கு மேலே அடையக்கூடிய யோகம் அவர்கள் கிடைக்கிறது. அதாவது விதி மாறி ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்மபிரியா பிரசாத் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். மேம், பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் பயமுறுத்துகிற ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் நீங்கள் பிருகநந்தி நாடிப்படி சொல்லும் பொழுது பரிவர்த்தனையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், அது உங்களுக்கு ஒரு சுபமான காலம், பல யோகங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஸோ ஒரு சில பரிவர்த்தனைகளை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பரிவர்த்தனை நடக்கும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான அற்புதங்களையும் ஒரு ஜாதகரினுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தும் அப்படிங்கிறத இந்த நேர்காணலில் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் மேம். முதலாவதாக குரு சுக்கிரன் இந்த கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகும் பொழுது ஒரு ஜாதகரோட வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது பாரம்பரியம் அதில் குரு சுக்கிரன் பகை கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே நம்ம பிருகநந்தி நாடியில் பார்க்கும் பொழுது எப்படின்னா, குரு எல்லா கிரகங்களும் நட்பு கிரகங்கள். அது இல்லாமல் பரிவர்த்தனை உடைய காலம் அப்படிங்கிறது ஒரு காலம் நாங்கள் எடுத்து வச்சுருப்போம். அப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த கிரகங்கள் மாறாது, நம்ம நகர்த்தி பார்த்து பலன் சொல்லுவது ஒரு வழக்கம். அப்படி குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆச்சு அப்படின்னா, அவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 24 வயசுக்கு மேலே அப்படின்னா, குரு அவருடைய ஆட்சி வீட்டான குரு இந்த பரிவர்த்தனைனா எப்படி இருக்கணும்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் துலாம் வீட்டில் குருவும் மீன வீட்டில் சுக்கிரனும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மாறி உட்காந்துருக்கு. பரிவர்த்தனைனா அதுதான், அவங்கவுங்க இடத்துல இல்லாமல் மாறி உட்காந்துருக்கு. அப்போ இவங்க 2 பேர்த்தையும் திருப்பி மாற்றி போட்டு உட்காந்து பலன் பார்க்கும்போது அற்புதமான பலன்கள் வரும். அது வரைக்கும் அவர்களுக்குள்ள, அதாவது கணவன் மனைவியாக ஒரு பந்தமே ஒரு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பெண்கள் மேலே, அதாவது கல்யாண யோகமே அவங்களுக்கு வரும். நம்ம கல்யாணம் பண்ணலாம், பெண்கள் மீது ஒரு மதிப்பு வரும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த குரு சுக்கிரனுடைய பரிவர்த்தனை என்னென்னா, ரெண்டும் அதனுடைய ஆட்சி வீட்டில் போய் உட்காந்துரும். குரு என்பது ஆணும், பெண் என்பது அந்த ஜாதகருடைய மனைவியும் நம்ம சொல்வது வழக்கம். அப்போ 2மே ஆட்சியில் போய் உட்காந்துட்டா என்ன ஆகும்னா, ஒரு ஈகோ கிளாஷ் வரும். அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, வரக்கூடிய கிளைண்ட்ஸ்க்கு உங்களுக்கு இப்படி இருக்குது, ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க. விட்டு கொடுத்துட்டு போனதுக்கப்புறமா நீங்கள் அந்த அழகான ஏன்னா அந்தனுடைய வீட்டில் அந்தந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் கொடுக்கும். பொருளாதார மேன்மை இருக்கும், நல்ல ஒரு வீடு வாசல், நல்ல வாகன பிராப்தம் எல்லாமே கிடைக்கும். இங்கே என்னென்னா, கணவன் மனைவிக்கு கொஞ்சம் ஈகோ கிளாஷ் இருக்கும், அதை மட்டும் சரி பண்ணிட்டு நடக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நான் பார்த்துட்ருக்கிற கிளைண்ட்ஸோடைய வாயிலாக நாம் தெரிஞ்சுக்கிட்டது. அடுத்ததாக இருவேறு மாறுபட்ட கிரகங்கள்னு சொல்லணும், சூரியன் சந்திரன். இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனை ஆகும் பொழுது அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும்? இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனைலாம் பார்த்தீங்கன்னா
குருலாம் 1 வருஷ காலமும் இருக்கும். உங்களுக்கு சுமார் 40லேருந்து 45 நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் வந்து ஒரு வீட்டில் இருக்கும். இதனுடைய பரிவர்த்தனை எல்லாம் இவ்வளோ நாட்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த சூரிய சந்திரர்களுடைய பரிவர்த்தனை மட்டும் எப்படின்னா, ஒரு வருஷத்தில் குறிப்பிட்ட 2.25 நட்சத்திரத்தில் மட்டும்தான் இது நடக்கும். ஆடி மாதம் மகம், பூரம், உத்தரத்தில் முதல் பாகத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த சூரிய சந்திர பரிவர்த்தனைகள் அப்படின்னு அழகாக நடக்கும். இதில் எப்படின்னா, அவங்களுக்கு இந்த அம்மாவும் அப்பாவும் எப்படி ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு புரிதல், அம்மா அப்பாவுக்கே கொஞ்சம் நாள் கழிச்சு தான் புரிதல் ஒன்று வரும். அதே போல் அந்த ஜாதகருக்கு ஆத்ம சக்தி, ஆத்ம பலம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே நல்லா இருக்கும். மனோபலம் அந்த ஜாதகருக்கு வரும். நிறைய நல்ல விஷயங்கள், ஒரு உயர்ந்த இடத்துல போய் உட்கார்றது, தலைமை பண்பு வர்றது எல்லாமே இந்த ஜாதகருக்கு ஒரு 20-22 வயசுக்கு மேலே தான் நடக்கும். அப்படிங்கிறது நம்ம கண்கூட பார்த்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக. அடுத்ததாக வந்து சுக்கிரன், புதன் இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனை ஆகும் பொழுது ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? ஒருவேளை சுக்கிரன் வந்து மிதுனத்தில் இருந்துட்டு ரிஷபத்தில் வந்து புதன் இருந்ததுன்னா அந்த பரிவர்த்தனை ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. ஆனால் இதில் ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது வந்து கன்னி வீட்டில் சுக்கிரனும் துலாம் வீட்டில் புதனும் இருக்கும் பொழுது சுக்கிரன் வந்து நீச்சமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். சுக்கிரன் வந்து கன்னியில் நீச்சம். ஆனால் பரிவர்த்தனை யோகம் அடையும் பொழுது என்ன ஆகும்னா, சுக்கிரன் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு வந்துடுவாங்க. புதன் அவங்களோட ஆட்சி வீடு, உச்ச வீடு ரெண்டுமா இருக்கக்கூடிய கன்னி வீட்டுக்கு போயிடும். அப்போது அந்த ஜாதகருக்கு நல்ல புதன் அப்படிங்கும்பொழுது என்னென்னா, அனைத்து விதமான நல்ல அதிர்ஷ்டம், வாக்குவன்மை, ஒரு மைண்டில் நல்ல ஒரு தெளிவு, இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மேலே அவங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஒரு பெண்மணியாக இருந்தாங்கன்னா, சுக்கிரன் என்பது நீச்சம் அப்படிங்கும்பொழுது எப்பயுமே தன்னை வந்து தன்னுடைய பலம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டுட்டு இருப்பாங்க ஒரு வயது வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும். அந்த பெண்மணிக்கு இந்த 22-23 வயசுக்கு அப்புறம் தன்னால் முடியும், தன்னால் சாதிக்க முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அதே போல் அவங்க வந்து நல்ல ஒரு உயர்நிலைக்கு போகக்கூடிய ஒரு பரிவர்த்தனையாக நான் அந்த பரிவர்த்தனையை பார்ப்பேன். மேம், அடுத்ததா செவ்வாய் சுக்கிரன் இந்த பரிவர்த்தனை ஒரு ஜாதகருக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? செவ்வாய் சுக்கிர பரிவர்த்தனை ஒரு நல்ல பரிவர்த்தனை. இது ஆணுக்கு நம்ம குரு சுக்கிரன் சொன்ன மாதிரி, பெண்ணுக்கு சுக்கிரன் செவ்வாய் பரிவர்த்தனை. அதாவது சுக்கிரன் வீட்டில் செவ்வாயும் செவ்வாய் வீட்டில் சுக்கிரனும் மாறி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு மேலே நம்ம பின்னோக்கி பார்க்கும்பொழுது கரெக்டாக சொல்லுவோம், 23 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு வந்து, அந்த பெண்ணுக்கெல்லாம் வந்து 20-22 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு கல்யாண பாக்கியம் வந்தால் கூட இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து காதல் வயப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஏதாவது அவங்களுக்குன்னு ஒரு நபர் வந்து சந்திப்பாங்க, அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு அதுக்கு மேலே அவங்களுக்கு திருமணம் பண்ணணும்னு ஒரு ஆசை வரும். இந்த யோகங்கள் எல்லாமே இந்த சுக்கிரன் செவ்வாய் பரிவர்த்தனையில் தான் நடக்கும். அதனால் அதே போல தான் நம்ம குரு சுக்கிரன் பரிவர்த்தனை போது சொன்னோம் இல்லையா, 2 டாமினண்ட்டாக போய் அந்த வீட்டில் இருக்க போல இங்கே சுக்கிரன் செவ்வாயும் அதனுடைய வீட்டில் உட்காந்துருக்கும்போது கொஞ்சம் ஈகோ கிளாஷ் கட்டாயம் வரதான் செய்யுது. ஸோ இவர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது என்ன ஆகும்னா, நல்ல ஒரு அமைதியான தெளிவான வாழ்க்கையாக இருக்கும். கண்டிப்பாக மேம். மேம், அடுத்ததாக ஒரு முக்கியமான பரிவர்த்தனை குரு சனி பரிவர்த்தனை. இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனை ஆகும் பொழுது அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? சனி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பரிவர்த்தனையும் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால வயது 26-27 வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வேலையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். அதில் முக்கியமாக குரு சனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை ஒரு நபருக்கு, ஒரு ஜாதகருக்கு குரு மகர வீட்டில் இருக்காங்க, சனி வந்து தனுசுலேயோ இல்லைன்னா மீனத்துலேயோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். குரு சனி அவங்க வீட்டை வந்து மாற்றி உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். குரு இங்கே நீச்சமாக இருக்காங்க ஒரு காலகட்டம் வரைக்கும். ஆனால் அது பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சப்புறம் என்னாகனா, அவரவருடைய சொந்த வீட்டுக்கு போகும்போது ஆட்சி பலம் பெற்று விடுகிறார்கள். குரு தன்னுடைய ஆட்சி வீடு, அதே போல் சனி தன்னுடைய ஆட்சி வீடு. குருவும் சனியும் பகை கிரகங்கள்னு பாரம்பரிய ஜோதிட நூல்கள் சொல்லுதுனாலும், பிருகநந்தி நாடிப்படி குருவிற்கு எல்லா கிரகங்களும் நட்பு கிரகங்கள். அப்படிங்கும்பொழுது இந்த குரு சனி பரிவர்த்தனை அப்படிங்கிறது தர்மகர்மாதிபதி யோகத்தை அற்புதமாக கொடுக்கும். நினைத்ததெல்லாம் அந்த ஜாதகருக்கு 27 வயசுக்கு மேலே அடையக்கூடிய யோகம் அவர்கள் கிடைக்கிறது. அதாவது விதி மாறி அற்புதமாக வேலை செய்யக்கூடிய நாட்கள் அதற்கு மேலே தான் அந்த ஜாதகருக்கு துவக்கம். அதனால் யார் ஒருத்தருக்குமே ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது லைஃப் பூரா அப்படிங்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் கொடுக்காது.
எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கட்டாயம் இருக்கும். அதுவும் இந்த பரிவர்த்தனை யோகம் மூலமாக அந்த ஜாதகருக்கு முழுமையாக அந்த விஷயம் குறிப்பிட்ட வயது நம்ம சொன்னோம் 24, 27 இந்த மாதிரி வயதுக்கு அப்புறம் நடக்கக்கூடியதை நம்ம கண்கூட பார்க்குறோம். நிறைய நல்ல விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு நடந்து கொண்டு வருகிறதுங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே ராகு கேது தவிர மீதி 7 கிரகங்கள் இருக்கா. இந்த 7 கிரகங்களில் 6 கிரகங்கள் ஒரு ஜாதகருக்கு நான் வந்து பரிவர்த்தனை யோகத்தை பார்த்துருக்கேங்க. 2 கிரகத்தோட பரிவர்த்தனையே இருக்கும். 6 கிரகங்கள் அற்புதமாக பரிவர்த்தனை மாறிடுது. அப்படி பண்ணும் பொழுது என்ன இருக்கு அந்த பெண்மணிக்குன்னா, 24 வயசுல அப்படியே ஒரு சேஞ்ச். அது வரைக்கும் கஷ்டமாக அனுபவித்துட்டு இருக்க அத்தனை விஷயங்களும் அப்படியே சுபமாக மாறுது. 27 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேலை நிரந்தரம். ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சுயதொழிலே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே அற்புதமான ஒரு நிகழ்வுகளாக வாழ்க்கை ஒரு 25 வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்களை கொடுத்தது எல்லாமே தாண்டி அந்த ஜாதகிக்கு 25 வயசுக்கு மேலே ஒரு வசந்த காலமாக மாறிச்சு. அதனால தான் சொல்கிறேன், எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் ஒரு சீக்ரெட் வச்சுருக்கும். அதற்குண்டான ஒரு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிவர்த்தனை யோகம் தான். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய நல்லது நடந்திருக்கு. நிச்சயமாக. பொதுவாக பரிவர்த்தனை அப்படின்னா அதை பார்த்து பயப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு வந்து பரிவர்த்தனையின் மூலமாக உங்கள் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவை இந்த நேர்காணலின் வாயிலாக கொடுத்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்கள் அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பரிவர்த்தனை ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்ற தெளிவான புரிதல் அவங்களுக்கு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி மேம். உங்களுக்கும் ஐபிசி பக்தி நேயர்களுக்கும் நன்றி. இருபத்தி 6 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். உங்கள் ஐபிசி பக்தியில் லலிதா சகஸ்ரநாமம் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம். முன்பதிவு மற்றும் கட்டண விபரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.